12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸோட செகண்ட் சாப்டர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதனுடைய கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்குன்னா, ரைட் ஏ ஷார்ட் நோட் அபவுட் பிளானிங். ஆன்சர் என்னென்னா, பிளானிங் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். பிளானிங் ரெஃபர்ஸ் டு டிசைடிங் இன் அட்வான்ஸ். நத்திங் கேன் பி டன் வித்தவுட் பிளானிங். அதாவது பிளானிங்கிறது மேனேஜ்மெண்ட்டோட முதலாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்கு, எதையுமே செய்யறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் பிளானிங். அதே மாதிரி பிளானிங் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதான் மூணாவது பாயிண்ட்டோட மீனிங். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். வாட் இஸ் meant by motivation? The goals are achieved with the help of motivation. Workers expect fair treatment, better incentives, effective communication and gentleman approach. அதாவது மோட்டிவேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, மோட்டிவேஷன் இருந்தால் தான் எந்த ஒரு இன்ஸ்டியூஷனும் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். அது எப்படி மோட்டிவேட் பண்ண முடியும்? ஒர்க்கர்ஸுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதாவது நல்ல முறையில் அவங்கள நடத்தணும், சரியான சேலரி கொடுக்கணும், அவங்ககிட்ட நல்ல முறையில் கம்யூனிகேட் பண்ணணும். ஜென்டில்மேன் அப்ரோச்னால் என்னது, பொலைட்டாக அவங்கள ஹேண்டில் பண்ணணும். இப்படிலாம் பண்ணுறது தான் என்னது, மோட்டிவேஷ்னல் டெக்னிக்ஸ். இதுதான் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லிஸ்ட் அவுட் த சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டுக்கு மெயின் ஃபங்க்ஷன்ஸும் உண்டு, சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸும் உண்டு. இதில் சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இன்னோவேஷன், அடுத்து ரெப்ரசன்டேஷன், அடுத்து டெசிஷன் மேக்கிங், தென் கம்யூனிகேஷன். அதாவது இந்த 4 தான் மேனேஜ்மெண்ட்டோட சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதையும் படிச்சுக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த ட்ரெடிஷ்னல் ப்ராவர்ப் யூஸ்ட் இன் பிளானிங்? ஆன்சர் பாருங்கள். திங்க் பிஃபோர் யூ ஆக்ட் ஆர் லுக் பிஃபோர் யூ லீப். என்ன அர்த்தம்? எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிங்க. அதே மாதிரி அடுத்து என்ன சொல்லியிருக்கு, லுக் பிஃபோர் யூ லீப். அதனுடைய மீனிங் என்னென்னா, எந்த ஒரு இடத்துலையும் ஒரு ஆழமான இடத்துல குதிக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க. குதித்த பிறகு திரும்பி மேலே வர முடியாது இல்லையா? அதே மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிங்கிறதா இந்த ப்ராவர்போட மீனிங். சரியா? சரி, இவ்வளோ நேரம் நம்ம வெரி ஷார்ட் ஆன்சர் பார்த்தோம். இப்போ ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இதுலேயும் ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய ஆன்சர்ஸ் இப்போ நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் அவுட் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். வெரி ஷார்ட் ஆன்சரில் சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதில் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. பாருங்கள், பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், மோட்டிவேஷன், கண்ட்ரோலிங், கோஆர்டினேஷன். இது அப்படி வரிசையாக படிச்சிட்டிங்கன்னா அழகாக 3 மார்க்ஸ் வாங்கிடலாம். இது ஆக்சுவலாக 3 மார்க் கொஸ்டின். வெரி ஷார்ட் ஆன்சர் எல்லாத்துக்குமே 2 மார்க்ஸ் உண்டு. இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 3 மார்க்ஸ் ஆனுவலில் கொடுப்பாங்க. சரியா? அதனால் இது நல்லா எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா, ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாஃபிங். ஆன்சர் பாருங்கள். ஸ்டாஃபிங் ரெஃபர்ஸ் டு பிளேஸ்மெண்ட் ஆஃப் ரைட் பர்சன் இன் த ரைட் ஜாப். த சக்ஸஸ் ஆஃப் எனி என்டர்பிரைஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த சக்ஸஸ்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன். Staffing includes selection of right persons, training to the needy persons, promotion of best persons, retirement of old persons and adequate remuneration to workers. அதாவது ஸ்டாஃபிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாஃபிங்னா என்னது? செலெக்ஷன் ஆஃப் ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ஜாப். ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, இல்லைனா ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதுக்கு தேவையான ஒர்க்கர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்டாஃபிங் சொல்லுவாங்க. சரியா? அந்த ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன் நல்லா தான் இருந்தால் தான், அதாவது ஒர்க்கர்ஸ் சரியான நல்ல டேலண்டட் பர்சனாக இருந்தால் தான் எந்த ஒரு இன்ஸ்டியூஷனும் சக்ஸஸ் வாங்க முடியும் அப்படின்னு தான் இந்த 2வது பாயிண்ட் சொல்லுது. சரியா? அது மட்டும் இல்லை, ஸ்டாஃபிங் அப்படின்னா அதில் என்னெல்லாம் வரும்? ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறது, செலக்ட் பண்ண ஒர்க்கர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறது, அடுத்து என்ன பண்ணுறது, அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறது, அது போக ஓல்டு ஆகிட்டாங்கன்னா ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறது, அது போக இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு சரியான சேலரி அண்ட் வேஜஸ் கொடுக்கறது. இது எல்லாம் தான் என்னது, ஸ்டாஃபிங்கில் உள்ள முக்கியமான ஐட்டம்ஸ். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ஹவு த எம்ப்ளாயீஸ் ஆர் இன்ஃபார்ம் அபவுட் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் இன் எ கம்பெனி. அதாவது இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ்லாம் அதில் இருக்கிற ஒர்க்கர்ஸ், அதாவது ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம்.
Workers are informed about what should be done, where it is to be done, how it is to be done, and when it is to be done through communication அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது எங்கே இந்த வேலையை செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணும் அப்படிங்கிறத கம்யூனிகேஷன் மூலமாக தான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், கம்யூனிகேஷன் கோஆர்டினேட் த ஆக்டிவிட்டீஸ். கம்யூனிகேஷன் என்ன பண்ணுது, ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுது. சரியா? எப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணால் தானே மற்றவங்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சேர்ந்து வர முடியும். சரியா? அடுத்து கம்யூனிகேஷன் இஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹியூமன் தாட்ஸ், வியூஸ் ஆர் ஒப்பீனியன்ஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். கம்யூனிகேஷன்னா என்னது, ஒரு ஆள்கிட்டருந்து இன்னொரு ஆள்கிட்ட அவங்க நினைக்கிறத எல்லா விஷயத்தையும், அவங்களுடைய ஒப்பீனியனாக இருக்கலாம், அவங்களுடைய வியூவாக இருக்கலாம், அவங்க நினைக்கிறத எல்லாத்தையும் இன்னொரு ஆளுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்கு, எம்ப்ளாயீஸ் ஆர் இன்ஃபார்ம்டு த்ரூ மேனுவல்ஸ், நியூஸ் லெட்டர்ஸ், மீட்டிங்ஸ், அது போக நோட்டீஸ் போர்ட்ஸ் எக்ஸட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எம்ப்ளாயீஸ்க்கு எப்படிலாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, மேனுவல்ஸ் அனுப்பலாம், இல்லைனா நியூஸ் லெட்டர்ஸ் அனுப்பலாம், மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், நோட்டீஸ் போர்டில் எழுதி போடலாம், இப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரியா? அடுத்து லாங் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்த சாப்டரில் ஒரே ஒரு லாங் ஆன்சர் தான் இருக்குது, அதை இப்போ பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். பிளானிங், ஸ்டாஃபிங், மோட்டிவேஷன், கம்யூனிகேஷன், டெசிஷன் மேக்கிங். இதில் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்னு வரும்போது மெயின் ஃபங்க்ஷன்ஸும் இந்த சாப்டரில் இருக்குது, சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு 3 எடுத்துருக்கிறேன், சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸில் 2 எடுத்துருக்கேன். சரியா? இப்போது இந்த பிளானிங், ஸ்டாஃபிங், மோட்டிவேஷன் 3மே மெயின் ஃபங்க்ஷன்ஸ். கம்யூனிகேஷன், டிசிஷன் மேக்கிங்கிறது சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ். சரி, இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். பிளானிங்கிறது இந்த வீடியோவிலே வெரி ஷார்ட் ஆன்சரில் 1, 4 இருக்கிற ஆன்சர்ஸ் தான் இதுக்கு இந்த பிளானிங்க்கு எழுதினா போதும். சரியா? அதே மாதிரி ஸ்டாஃபிங்க்கும் ஷார்ட் கொஸ்டினில் உள்ள நம்பர் 2க்குள்ளே ஆன்சரை எழுதினா போதும். அதே மாதிரி மோட்டிவேஷனுக்கு எடுத்துக்கிட்டாலும் வெரி ஷார்ட் கொஸ்டினில் உள்ள நம்பர் 2, அதாவது கொஸ்டின் நம்பர் 2ல் உள்ள ஆன்சரை எழுதினா போதும். அதே மாதிரி கம்யூனிகேஷனுக்கும் ஷார்ட் கொஸ்டின் நம்பர் 3 அதை எழுதினா போதும், அதில் உள்ள ஆன்சர். இந்த டிசிஷன் மேக்கிங் மட்டும் இப்போ நம்ம பார்க்கணும். சரியா? எவ்ரி எம்ப்ளாயி ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஹேஸ் டு டேக் எ நம்பர் ஆஃப் டிசிஷன்ஸ் எவ்ரி டே. டிசிஷன் மேக்கிங் ஹெல்ப்ஸ் இன் த ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஒரு பிஸ்னஸில் அல்லது இன்ஸ்டியூஷனில் வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாயியும் ஏதாவது ஒரு முடிவுகள் எடுத்தாக்க வேண்டியிருக்கும் இல்லையா, ஒவ்வொரு நாளும். அந்த மாதிரி கரெக்டாக முடிவு எடுத்தால் மட்டும்தான் அந்த ஆர்கனைசேஷனை ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கு. சரியா? அது மட்டும்தான் நீங்கள் எழுத போகிறீங்க. மற்ற எல்லாம் அந்த வெரி ஷார்ட் ஆன்சர் அதில் உள்ள கண்டென்ட்டை படித்தாலே போதும். இந்த எஸ்ஸே படிக்கிறது ரொம்ப ஈஸி. அடிக்கடி கொஸ்டின் பேப்பரில் வரக்கூடியது. இது நல்லா படிச்சுக்கோங்க, எழுதுங்க. இது போக எல்லா கொஸ்டின்ஸுமே ஒரு நோட்டு போட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சு படிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே? அடுத்த வீடியோவில் அடுத்த சாப்டர் போடுறேன், அதையும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.